1 யோவான் 2வது அதிகாரம் எடுத்து வைத்தவர்கள் எல்லாருமே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சமயம் தருகிறேன். 1 யோவான் 2, 1 John chapter 2 வசனங்கள் 15 வழக்கம் போல் 17 வரை வாசிக்க நாம் எல்லாருமே ஒருமனப்படலாம். சத்தமாக நிதானமாக வாசிக்கலாம். 1 யோவான் 2, 15 17 வரை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 யோவான் 2 தேவன் நிலைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். ஆமென். ஏனென்றால் தேவன் என்றுக்குமே நிலைத்திருக்கிற வசனங்களை மாத்திரமல்ல, நிலைத்திருக்கிறவரான தன்மையை உடையவராய் இருக்கிறபடினால் அவர் பேசும் பொழுது எந்த ஒரு காரியமும் நிலைத்திருக்கத்தக்கதாய் பேசுவார். நிலைத்திராத விஷயங்களை தேவன் ஒரு காலம் செய்வது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். வானங்களும் பூமியும் உண்டாகும் முன்பே தேவன் தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தபடியினால் அவருடைய சிருஷ்டிப்பு என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது. அப்படின்னால் என்ன அர்த்தம்? நிலைத்திராத காரியங்களை கொண்டு வந்தவன் பிசாசு என்பதினாலே இன்று இந்த பூமியிலே வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே ஒரு விசுவாசிக்கு நிச்சயமான போராட்டம் நிலைத்திருக்கிற விஷயங்களுக்கும் நிலைத்திராத விஷயங்களுக்கும் இடையில் உண்டாகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் ஒரு விசுவாசி தங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமான, சங்கடமான, இல்லை என்றால் நெருக்கடியான, நிர்பந்தமான சூழ்நிலைகளை ஒரு கிறிஸ்தவ பாதையில், அதாவது இயேசுவை பின்பற்றுகிற சீஷத்துவத்தில் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். சீஷத்துவம் என்று நான் பேசினேன். பொதுவான கிறிஸ்தவம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்த ஒரு அழைப்பின் அஸ்திபாரமான காரியமே சீஷத்துவம். சீஷனாய் இருக்கவே இயேசு நம்மை அழைத்திருக்கிறபடினால் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால் அதில் பரிபூர்ணத்தை, நிலைத்திருக்கிற காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். என்னை கவனிங்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் ஒருவன் எதை இழந்திருந்தாலும் இல்லை என்றால் விட்டாலும் மறுமைக்கு மாத்திரமல்ல இயேசு சொன்னது, இம்மையிலும் நூறத்தனையான பலனை அடைவார். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த பலனைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்கள், உலகத்திற்கும் தேவனால் வருவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் வசனம் ஒன்றே வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். ஆமென். உலகத்திற்கும் தேவனால் வருவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை அறிய வேண்டும் என்றால் மனிதனுடைய அபிப்பிராயங்களை, உலக மக்களின் வழிபாடுகளை, வழக்கங்களில் நாம் அறிந்து கொள்வதனால் வரவே வராது. நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியத்தை நாம் அறிய இன்னும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதனால் வருவதே பிரித்தெடுப்பு, அதனால் வருவதே பகுத்தறிவு. நாம் பிரிக்கப்பட்டதின் காரணமே வசனம். யோவான் 17 இயேசு ஜெபித்த பொழுது சொன்னார், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை நீர் எனக்கு தந்தி, நான் அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்தேன், அதனால் அவர்கள் என்னுடையவர்களாய் மாறினார்கள். வல்லமையான வார்த்தைகள். வார்த்தையை அனுப்பித்தான் இயேசுவுக்குரியவர்களாய் நாம் மாற்றப்பட்டோம். ஏனென்றால் பிறப்பே வசனத்தின் பிறப்பு. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் மறுபடியும் பிறந்தது சரீர பிறப்பு அல்ல, மாம்சத்தின் பிறப்பு அல்ல. ஏனென்றால் அதை ஏற்கனவே நாம் பெற்றிருந்தோம். ஆவியில் பிறந்த பிறப்பே மறுபடியும் பிறக்கிற பிறப்பாய் வசனம் சுட்டி காட்டுகிறது. அதனால் மறுபடியும் பிறந்தீர்களா என்று கேட்பார்கள். Have you got any born again experience? அப்படி என்றால் திரும்பவும் பிறப்பது என்றால் நிக்கோதேமு பேசின பேச்சிலே இயேசு அவனுக்கு விளக்கத்தை கொடுத்த பொழுது சொன்னா, மாம்சத்தில் நீ மறுபடியும் பிறப்பதை பற்றி நான் பேசவில்லை, ஆவியில் பிறப்பதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆவியினால் பிறப்பது ஆவியினால் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் ஆவியிலே தேவன் நம்மை பிறக்க வைத்த ஒரே ஒரு வழி வசனம். உங்களுக்கு நன்றாய் தெரிய வேண்டும். 1 பேதுரு 2 இதெல்லாம் வாசித்து முடித்த 1வது அதிகாரம் 23 நிலைத்திருக்கிறதும் ஜீவன் உள்ளதும் என்றைக்கும் அழியாததுமாகிய தேவனுடைய வித்தாகிய அவருடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆமென். இந்த ஜனனத்தை தான் நாம் எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகளாய் பெற்றிருக்கிறபடினால்
நம்முடைய பிறப்பை வைத்து தான் நம்முடைய வளர்ப்பும் உண்டாகிறது. ஏமே, மாம்சத்தில் பிறந்த நம்மை மாம்சத்திலே நம்முடைய தாய் தப்பன்மார் உலகமே வளர்த்தது. நன்றாய் கவனிங்க. உலகத்தின் வளர்ப்பு என்று நான் சொல்லும் பொழுது நாம் பார்த்த காட்சிகள், தொலைக்காட்சிகள், புஸ்தகங்கள், வேறு எதை நாம் பள்ளிக்கூடத்தில் கற்றிருந்தாலும் சரி, கல்லூரியில் படித்தாலும் சரி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எந்த நிலைமையில் வேலை பார்த்தாலும் சரி, நாம் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் உலகத்திற்கு என்று ஒரு இயக்கம் உண்டு, உலகத்தின் அமைப்பு என்று உண்டு. அந்த இயக்கமும் அமைப்பும் தேவனுக்கு விரோதமானது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. அதனால்தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்த பொழுது வசனத்தை அனுப்பி ஜனிப்பித்தவர் மறுபடியும் நம்மை அவருக்காக ஜீவிக்க பிரித்தெடுத்தார். இந்த பிரித்தெடுப்பினால் வருவதே பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். நன்றாய் கவனிங்கள். நீங்களும் நானும் பாவிகள். பரிசுத்தம் என்றால் என்ன என்றே அறியாது பிறந்து வளர்ந்தவர்கள். இன்றும் பரிசுத்தத்தை நாமாக போட்டுக்கொள்ளவும் முடியாது. அதனால்தான் பரிசுத்தரே நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அதனால் கொடுக்கப்பட்ட கிருபையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஏனென்றால் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் மாறுகிறார். ஆமென். நீங்கள் பலனடைந்து, அப்படி என்றால் பரிசுத்தருக்கு சாட்சிகளாய் வாழ பரிசுத்தரின் பலன் அவசியம். எத்தனை பேருக்கு புரிகிறது சத்தியம்? நாம அவருக்கு சாட்சிகளாய் வாழ முடியாது. ஏனென்றால் நாம் பலவீனமானவர்கள், இயல்பிலேயே ஜென்ம சுபாவத்திற்கு உரியவர்கள், பாவியின் தன்மையை உடையவர்கள். ஆனால் இயேசு நம்மை மறுரூபமாக்குகிற விதமே வசனத்தை அனுப்பி மறுரூபமாக்குகிறபடியினால் அந்த வசனத்தினால் வருகிற பலனையும் நமக்குள் தருகிறவர் ஆவியானவர். ஏனென்றால் அவர் சத்தியத்தின் ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும்? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். அப்படி என்றால் இது புரியும் அது புரியாது என்ற கவலை ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டாம். புரியாததை அவர் புரிய வைப்பார். சகல சத்தியத்திற்கும் அவருக்கு அது மிகவும் பிடித்தமான விஷயம். நன்றாய் கவனிங்கள். எனக்கு புரிந்ததை நான் புரிந்து கொண்டேன் என்ற காரியங்கள் வேதத்தில் இல்லை. நமக்கு புரியாததையும் புரிய வைக்கிறவர் ஆவியானவர். அதனால் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரே, நீரே இதை எழுதினபடியினால், நீரே இதை கொண்டு வந்தபடியினால் ஜீவனாகவும் ஆவியாகவும் எனக்குள் அதை விளங்க பண்ணும் என்று அவருடைய உதவியை கேட்கும் பொழுது நிச்சயமாக சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். ஏமே, நன்றாய் கவனிங்கள். நம்மை, அப்படி என்றால் யார் வேண்டுமானாலும் அந்த உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பட்சத்தில், அவருடைய ஆவியானவர் நமக்குள் ஜீவிக்கிற பட்சத்தில் நாம் நிச்சயமாகவே கேட்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஏமே, இப்பொழுது பாருங்கள், இந்த வல்லமையான வார்த்தை, உலகத்தில் இருந்து உண்டாகிற காரியங்கள் யாரால் உண்டாகிறது? வெளிப்படையாக பாருங்கள், இதிலே பிசாசு என்று சொல்லப்படவே இல்லை. எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தீர்கள்? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவ்வளவுதான் வந்திருக்கிறது. அந்த உலகத்தினால் உண்டான காரியங்களுக்கு பின்னணியான அதிகாரியை பற்றி, அதிபதியை பற்றி வேதம் வெளிப்படைய இங்கே சொல்லவில்லை. ஆனால் உலகம் என்று வந்தாலே நாம் அறிய வேண்டிய விஷயம், அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படினால் மக்களை தேவன் சொல்லவில்லை, மக்களின் பின்னணியில் செயல்படுகிற ஒரு சக்தியை பேசியிருக்கிறார். கவனிங்கள், எந்த ஒரு அமைப்பிற்கும் பின்னணியில் ஒரு அதிகாரி உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த சம்பாஷணைக்கும் பின்னணியில் ஒரு நபர் உண்டு. நாம் எதேச்சையாக எதையும் எடுக்க முடியாது. இயேசுவின் சீஷனாகிய பேதுரு ஒருவரை பேசின பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவர், இதே பேதுரு இன்னொரு விசை பேசின பொழுது, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்றும் பேசினார். அப்படி என்றால் ஒரு நபர் ஒரு சம்பாஷணைக்கு பின்பாக செயல்படுகிறவர் என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். எல்லா சம்பாஷணையும் ஆண்டவருக்குரியது என்று நினைக்க கூடாது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? Always discern the source behind every conversation. ஒவ்வொரு கலந்துரையாடுகிற, பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற நபரை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், நான் மறுபடியும் அந்த குறிப்புக்கு வருகிறேன், சத்தியத்தில் வளர்ந்தால் மட்டுமே இனம் கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தையும் பொய்யையும் அறிவது ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமும் இல்லை, அழைப்பும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் பொய்யை வைத்து சத்தியத்தை காட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? அவரிடத்தில் ஒரு பொய்யும் இராது.
ஏனென்றால் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரில் தீமை இல்லை. அப்படி என்றால் தீமையை வைத்து நன்மையை போதிக்கிறவர் ஆண்டவர் அல்ல. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 4 நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வது மனுஷனுக்குரியது அல்ல. நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒரு மனுஷனுக்குரியது அல்ல. ஜீவனுக்குரிய, நித்திய ஜீவனுக்குரிய அந்த கனியை தான் தேவன் மனுஷனுக்கு புசிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது இன்று இயேசுக்குள்ளாய் நமக்கு நடந்திருக்கிறது. அன்று தடை செய்யப்பட்ட காரியம் பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், இன்று நமக்காக பாவமான ஒருவர், பரிபூர்ணமானவர் கீழ்ப்படிந்தபடியினாலே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வல்லமையான காரியம்! நான் பாவி, நான் கீழ்ப்படியாத நபர், ஆனால் எனக்காக ஒருவர் பாவமானார், எனக்காக ஒருவர் கீழ்ப்படிந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? பரிபூர்ணமானவர். அப்படி என்றால் நியாய பிரமாணத்தின்படி ஒரு குறைவும் இல்லாதவர். அவருக்குள் எல்லாமே நிறைவாய் இருக்கிறபடினால் அவருடைய கீழ்ப்படிதலினாலே எனக்கு இன்று நியாய பிரமாணத்திற்கு நான் கீழ்ப்படிந்தால் எத்தனை பலன் உண்டோ அத்தனை பலனும் இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் நியாய பிரமாணத்தை மாற்றவில்லை, மாறாக நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே பாவத்தை போக்கும் பலியாக, பரிகாரமாக அனுப்பினார். ஆமென். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சுத்திகரிப்பின் ஆழமான சத்தியங்கள். இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் உண்டானவைகளுக்கு பின்பாக உலகத்திற்கென்று ஒரு அதிபதியும் இருக்கிறான். அப்படி என்றால் அவன் செயல்படும் பொழுது தன்னை நேரிடையாக காட்ட மாட்டான். எத்தனை பேருக்கு இது புரிந்து கொண்டிருக்கிறது? ஒரு நாளும் நான் பிசாசு வந்திருக்கிறேன் என்னை கவனி என்று பேச மாட்டான். அழகாய் வருவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் விரும்பத்தக்க ரூபத்தில் வருவான். என்னை கவனிங்கள், எது தேவனால் உண்டானது, எது உலகத்தால் உண்டானது என்பதை நான் அறிய வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பை இங்கே தேவன் சொல்லுகிறார். எப்படி சொன்னார் பாருங்கள், வல்லமையாய் சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னார்? 15லேயே சொல்லிவிட்டார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். என்னை பாருங்கள், ஒரு கட்டளையாகவே வேதம் வெளிப்படுத்துகிற சில வார்த்தைகள் இவைகள். கட்டளை போலவே வருது. அன்பு கூறாதே, அன்பு கூர்ந்தால் உனக்கு பிதாவின் அன்பில்லை. அப்படி என்றால் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்ன தேவன் எதின் அடிப்படையில் அந்த கட்டளையை சொல்லி முடித்தார் என்பதை அறிய வேண்டும். என்னை கவனிங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உள்ளவைகளிலும், உள்ளவர்களிலும் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? உள்ளவர்களிலும் என்று சொல்லவே இல்லை. உள்ளவர்கள் என்றால் மனுஷர்கள், மக்கள். ஆனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும். அப்படின்ற உலகத்தில் உள்ளவைகளில் ஏதோ ஒன்று செயல்படுகிறது என்றால் அந்த ஏதோ ஒன்றை நாம் அன்பு கூறுவோம் என்றால் பிதாவின் அன்பு இல்லாமல் இருந்தால்தான் அதில் அன்பு கூற முடியும். எத்தனை கேட்டீர்கள்? நிறைய நேரம் நான் நினைக்கிறேன், இந்த போராட்டங்கள் ஏன் பரிசுத்த வாழ்க்கைக்கு எனக்கு இவ்வளவாய் சங்கடமான நிலைமை, நான் நினைக்கிறதை செய்யாமல், நான் விரும்புகிறதை செய்யாமல், விரும்பாததையே செய்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது என்னை கவனிங்கள். பவுல் சொன்னது வல்லமையான காரியம். அது எங்கே வருகிறது என்று யாருக்காவது யூகங்கள் உண்டோ? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். 6, 7, 14 எங்கே வருகிறது அந்த அத்தியாயம்? பார்க்காமல் சொல்ல முடிந்தவர்கள் பாருங்கள், என்னை பாருங்கள் என்று சொல்லுகிறேன். ரோமர் 7. இந்த போராட்டத்தை அவர் வெளியரங்கமாக பேசும்பொழுது என்னை கவனிங்கள், நான் விரும்புகிறதை செய்யாமல். அப்படி என்றால் பவுல் விரும்பினது எது? யாராவது பதில் சொல்லுங்கள். பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். என்ன கவனிங்க, போராட்டம் இருக்கு அவர் பிள்ளையின் வாழ்க்கையில, தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இருக்கு. பவுலே சொன்னார். எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன், எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவா? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் அப்படி என்று ரோமர் 8 சென்று விடுகிறார். ரோமர் 8 பிரித்தெடுத்தப்பட அந்த விஷயத்தின் பதிலே பகிரங்கமான பதில். ஏனென்றால் நாம் மாம்சத்தின் படி நடக்க இனி அவசியம் இல்லை, ஆவியின்படி நடக்கவே நாம் இனி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னதின் தைரியம் என்னென்றால், முன்பாகிலும் மாம்சத்தின்படி வாழ்வதுதான் வாய்ப்பாக இருந்தது, மாம்சத்தின்படி ஜீவிப்பதுதான் முடிவாக இருந்தது. ஆனால் இன்றோ மாம்சத்தின்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆவியின்படி ஜீவிக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். என்ன கவனிங்க, மாம்சத்திலே இருக்கிற ஆளுக்கு இது புரியாது.
ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு இப்பொழுது தெரியும், நான் மாம்சத்தின்படி நடக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. அப்படின்றால் என்ன அர்த்தம்? அவசியம் ஏற்பட்டாலும் நான் நிராகரித்து ஆவியின்படி நடக்க முடியும். ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் அப்படிப்பட்டதான விருப்பங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நான் ஏற்கனவே இதெல்லாம் பேசும்பொழுது இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் அதிகமாக. கொலோசியர் 3. ஏனென்றால் என் பிறப்பே அப்படி, என் நடத்தை அப்படி, என் வளர்ப்பும் அப்படி என்றால் நான் அதற்கு விரோதமாக வாழும் பொழுது எனக்கு சங்கடம் உண்டாகும், இருதயத்தில் பாரம் உண்டாகும். அப்படி உண்டாகவில்லை என்றால் நான் பிறக்கவில்லை என்று அர்த்தம், மறுபடியும் பிறக்கவில்லை என்று. நம்ம சங்கடப்படணும் பாவம் செய்யும்போது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? என்ன முன்ன மாதிரி என்ஜாய் பண்ணவே முடியலன்னு சில பேர் யோசிப்பாங்க. முன்பெல்லாம் செய்யும்போது நன்றாக இருந்தது, இன்று செய்தால் நன்றாக இல்லை. ஏன் இல்லை? அதே விஷயம்தான். எத்தனை பேருக்கு அந்த வித்தியாசங்கள்லாம் புரிகிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் முன்ன இருந்த மாதிரி என்ஜாய் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரட்சிக்கவே படவில்லை என்று அர்த்தம். உங்களுக்கு சத்தியம் புரிந்து கொண்டு இருக்கிறதா? ரட்சிப்பு வந்த பிறகு முன்பு செய்த பாவத்தில் இருந்த காரியங்களினால் வந்த சந்தோஷம் இன்று வராது. சந்தோஷம் இல்லாமல் மக்கள் பாவம் செய்யவில்லை, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று அதே பாவத்தை நாம் செய்தாலும் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் உள்ளே இருக்கிறவர் துக்கப்படும் பொழுது நாம் நிம்மதியாக பாவம் செய்ய முடியாது. இதே இந்த வார்த்தையெல்லாம் வித்தியாசமாக வந்து கூட இருக்கு. நிம்மதியாக பாவம் செய்ய விடமாட்டார். அவர் உள்ளே வந்தவர் வித்தியாசமானவர். ஏனென்றால் இயேசுவை காட்டுகிறவர் அவர் மாத்திரமல்ல, இயேசுவின் குணாதிசயங்களை நமக்குள் சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி என்றால் புதிய எஜமான் புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னை கவனிங்கள், நான் ஒரு முக்கியமான குறிப்பை இங்கே சொல்ல போகிறேன். புதிய எஜமான் புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வெறுமையாய் போதித்து விட்டு இதை செய் அதை செய்யாதே என்கிற கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அல்ல. இவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய பலத்தோடு நமக்கு கற்றுக் கொடுப்பார். வெறுமை இதை செய்யாதே அதை செய்யாதே என்பதற்கு பிரமாணம் போதும், ஆனால் அதை செய்ய முடியாமல் தான் தோற்று போனார்கள். இன்று கற்றுக் கொடுக்கிறவர் சும்மா சொல்லி கொடுக்க மாட்டா, அதை செய்யக்கூடிய பலனையும் சேர்த்தே கொடுக்கிறார். அதனால் தான் நாம் ஜெயிக்க முடிகிறது. ஏமே அப்பா இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லுகிறீர், நான் செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லுவா, எனக்கு விட்டு கொடு, நான் உனக்கு பலனை தருவேன். ஏமே என்று செய்ய வேண்டியதெல்லாம் ஆவியின்படி வருவதற்கு நம்மை விட்டு கொடுப்பது தான். மாம்சத்தின்படி ஜீவிக்க நமக்கு இன்று வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அன்று இல்லாத ஒரு வாய்ப்பு இன்று ஆவியின்படி ஜீவிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கவனிங்கள், முக்கியமான குறிப்பு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அப்படின்னா இந்த அன்பு என்ற விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், வல்லமையானது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் an emotion. ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான அன்பு அல்ல இது. இது தேவனால் நமக்குள் ஊற்றப்பட்ட அன்பு. என்னை பாருங்கள், தேவனால் நமக்குள் ஊற்றப்பட்ட அன்பு. நானாக நினைத்தால் முடியாது. என் அன்பு குறைவுபட்டது, குறைவுள்ளது. ஆனால் தேவனால் எனக்கு கொடுக்கப்படுகிற அன்பானது பரிபூர்ணமானது. இந்த அன்பே அவருக்குள் ஜீவிக்கும்படியான பலனை எனக்கு தர ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் பரிமாற்றங்கள். என்னை பாருங்கள், தேவ அன்பு ஒரு பிள்ளையுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதே பரிசுத்த ஆவியானவரால் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் இல்லாமல் செயலாக்க மாட்டார் எதையும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஆமென். சத்தியம் இல்லாமல் அன்பு செயலாக்கப்பட முடியாது. ஏதோ ஃபீல் பண்ணி செய்ய வேண்டிய அவசியங்கள் இங்கே வராது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கிறேன்? அப்படி ஃபீல் பண்ணி செய்யறதெல்லாம் ஏன் அன்பு? அதனால்தான் சிலருக்கு ஃபீல் ஆகும், சிலருக்கு ஃபீல் ஆகாது. உண்மைதானே? சிலரை பார்த்தாலே அன்பு வரும், சிலரை பார்த்தா கோபம்தான் வரும். இது நம்முடைய அன்பு. ஆனால் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அன்பு சொல்லுங்கள், உணர்ச்சியை தாண்டினது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரியது. ஏம்ப ஆவிக்குரியது என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தினால் வருவதே தேவ அன்பு. ஆமென் சொல்லிவிடுங்க. நாம் நினைக்க கூடாது, ஆண்டவர் என் உள்ளத்தில் அன்பை ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். ஊற்றிக்கொண்டே இருக்கிறவர் எப்படி செயல்படுவார் தெரியுமா? வசனத்திற்குள் வைத்துத்தான் நம்மை செயல்படுத்துவார். ஏமே நீங்க சத்தியத்தை அறியாம அன்புல செயல்பட முடியாது. அதனால தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்க வராது. எத்தனை பேருக்கு புரிகிறது? உணர்ச்சியை தாண்டி இல்லை என்ற உணர்ச்சிகளை அடக்கி நம்முடைய சித்தத்தை பயன்படுத்தி சத்தியத்திற்கு ஆமேன் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? எவ்வளவு உணர்ச்சிகள் இருந்தாலும் கவலைப்படாதே, அது என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். வாயை திறக்கிறதுல இருக்கிற வல்லம் இருக்கு தெரியுங்களா? அது பயங்கரமான வல்லம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது?
மரணமும் ஜீவனும் நம் நாவில் கொடுக்கப்பட்டது என்றால் சும்மா இல்லை, பிசாசுக்கு நன்றாய் தெரியும். நீங்க உணர்வுகளை தாண்டி வாய்களை திறந்து பாருங்கள். எதற்கு திறக்கணும்? அப்பா உங்க வார்த்தை சொல்லுகிறதே, எனக்கு வேறு வழி இல்லை அப்படிலாம் பேசுங்க. நான் மன்னித்தே ஆக வேண்டும், நான் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும், நான் தாழ்த்தி ஆக வேண்டும் என்றால் நான் தாழ்த்துகிறேன், பெருமை ஒடியட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிசாசு ஓடியே போயிடுவோம். ஏன்னா பெருமைக்கு அதிபதியே பிசாசு. கேட்டீர்களா? நீங்க வாயை திறக்காத பட்சத்தில் பிசாசுக்கு காது கேட்காதுங்க. அவன் சிந்தனைகளை அறிய முடியாது. ஒருவருடைய சிந்தனையும் அவன் அறியவே முடியாது. தேவன் ஒருவரே சிந்தனைகளை அறிகிறவர். அப்படி என்றால் நாம் பேசினால்தான் பிசாசுக்கு கேட்கும். எத்தனை பேருக்கு புரிந்தது? கட்டளைகளை மட்டுமே அவன் கேட்டு கீழ்ப்படியே முடிந்தவன். அவன் கட்டளையை கேட்டாதான் கீழ்ப்படிவான். அப்படி என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் முன்பாக தேவனே சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. என்ன கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென், ஆமென். அதனால தான் ஆண்டவர் இங்கே செயல்படுகிற வல்லமை. சத்தியம் இல்லாமல் வல்லமை இல்லை, சத்தியம் இல்லாமல் தேவ அன்பு இல்லை, சத்தியம் இல்லாமல் அதிகாரம் இல்லை. இது வசனமே தெரியாமல் அப்பாலே இப்போ சாத்தானேன்னா ஒரே அடிதான். நிறைய பேர் அப்படி வாங்கி கட்டுகிறார்கள் வாழ்க்கையில். ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லை, பிசாசை விரட்டி கொண்டிருப்பது நடக்காது. எத்தனை பேருக்கு புரிந்தது? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இரண்டில் ஏதாவது ஒன்று தான். ஒன்று உலகம், இல்லை என்றால் தேவன். கரெக்டாக சொல்லிட்டார். அன்புன்னு வரும்பொழுது உலகத்திலும் அன்பு வைத்து தேவனிலும் அன்பு கூற ஒரு சீஷனால் முடியாது, ஒரு கிறிஸ்தவரால் முடியாது. சரியாய் சொல்லுங்க. ஏமே, உலகத்திலும் அன்பு வைத்து தேவனிலும் அன்பு வைக்க ஒரு காலம் கூடாது. இன்னொன்றை கவனிங்க, ஒருவன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை கனப்படுத்தினா இன்னொருவனை கனவீனம் தான் பண்ணணும். ரெண்டு எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது என்ற இடத்துல ஏசு எதை கம்பேர் பண்ணாது தெரியுங்களா? ஒன்று அவர், இன்னொன்று பணம். இதன் பேருக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது சத்தியம். போ, கன்ஃபியூஷனே இல்லை அப்பா பேசும்போது. ஏன் பணம் தெரியுமா? பணமே எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை அதுவும் எல்லாம். எத்தனை பேருக்கு எல்லாம் என்ற வார்த்தை கேட்கிறது? எல்லா தீமைக்கும் வேறு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவுங்க. இங்கே நன்றாக கவனிங்க, நான் பணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கவே முடியாது நீங்கள். ஏன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? பண ஆசை எல்லா தீமைக்கும். எனக்கு கவனிங்க, இந்த ஆசைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது தெரிகிறதா உங்களுக்கு? இப்பொழுது தேவனை விட்டே பிரிக்கும். அதாவது ஆண்டவர் சொன்ன, ஒன்று எனக்கு ஊழியம் செய், எல்லாம் பணத்துக்கு ஊழியம் செய். முடிந்ததா? அதே ஆண்டவர் சொன்னா, நீ என்னையும் என் ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடுவாய் என்ற இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் அவங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏமே, ஆசைப்பட்ட அழிவுதான். இன்னொருத்தர் சொன்னார், ஆண்டவர் சொல்லுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் வேர் வேர். என்ன கவனிங்க, அது வேர், எல்லா தீமைக்கும் வேர். இதை விட ஒரு சிம்பிளா யார் சொல்லி தர முடியும்? எல்லா தீமைக்கும் வேர். அப்போ பிசாசு இந்த உலகத்தில் இந்த காரியங்களை புகுத்தும் பொழுது எவ்வளோ அட்ராக்டிவா புகுத்துகிறான்? ஆசை. ஆசை யாரை விட்டு வைத்தது என்று சொல்வார். ஆசைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குனாலே அது ஒரு வல்லமையான வார்த்தை. அது நிச்சயமா அடக்க முடியாதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நான் ஆசைப்பட்டுட்டேன், என்ன செய்யறது? என்ன செய்யறது? நான் ஆசைப்பட்டுட்டேன் என்ன செய்யறதுன்னு வாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி, நம்ம ஆண்டவர் இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இல்லைன்னா புரியும். ஆண்டவர் இருக்கும்பொழுது அது புரிய வேண்டாம். ஹலோ, ஏன்னா இந்த ஆங்கிள்லாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி வளர்க்கலன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல கவனிங்க, ஆசை யாரை விட்டது என்ற வார்த்தைலாம் உலக பேச்சு. ஆசை பட்டுட்டே என்ன செய்யறதுன்னா பட்டுட்டு தான் போகணும், அவ்வளோதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. என்ன கவனிங்கள், கர்த்தர் சில விஷயங்களை பேசும்பொழுது கட்டுப்படுத்தி பலவந்தப்படுத்தி என்ன செய்வா? பேசவே மாட்டா. எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களை பலவந்தப்படுத்துகிற எதுவானாலும் யாரானாலும் உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னா அது அப்படியே மெதுவாக போயிடும். அப்படியே உஷார்னு தெளிவு டமால் அப்படி தெரிந்து எஸ் உஷார்னா என்ன அர்த்தம்? ஏதோ நடந்து விட்டது என்ற ஒரு சுதாரிப்பு உண்டா? என்னை கவனிங்கள், யாராவது நம்மை பலவந்தப்படுத்தி சீக்கிரம் செய்யுங்க, சீக்கிரம் யோசிங்க அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிதானமாகணும்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிந்து கொண்டு இருக்கு? என்னோட ஆண்டவர் எதையும் சீக்கிரமாய் செய்ய மாட்டா, அதாவது பதட்டமாய் செய்ய மாட்டா. விசுவாசிக்கிறவன் பதறான். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா?
2 பேரும் சம்பந்தப்பட்டவர்களா சொல்லுங்க? 2 பேர்னா எந்த 2 பேர்? அது விசுவாசிக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்கா என்று கேட்கிறேன். அவரும் விசுவாசியாக இருக்க அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் தான். ஆனாலும் சாத்தான் உள்ளே புகுந்தா எல்லாமே சீக்கிரம். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப சீக்கிரமா செய்யணும்னு தோன்றும், சீக்கிரமா டீல முடிக்கணும், சீக்கிரமா பணம் வரணும், எல்லாம் அந்த பணத்துக்கு தான் போய் முடிந்தது. பாருங்க விஷயம் எங்கெல்லாம் போகிறது, உங்களுக்கு எல்லாம் புரிகிறதா? அன்பு அன்புன்னு நீங்க எந்த சாப்டர் எடுத்தாலும் அங்கே ஒரு பணம் வரும். உடைத்து ஊட்டின பெண்மணியை கண்டு விசனம் அடைந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அங்கேயும் ஒரு பணத்தோட பிரச்சனை தான். வீண் செலவு எண்ணத்திற்கு, அதுவும் இந்த வீண் செலவு அவ்வளோ வைத்தடிச்ச சில பேருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கறது சில பேருக்கு ஆகாது. இந்த சில பேர் யார் என்றால் சீஷர்கள். கவனிக்கணும், கர்த்தர் தெளிவை உண்டாக்கும்படி பிரித்து நம்முடைய சிந்தனையை மாற்றுகிற வார்த்தைகள். அதனால தான் ஊழியம் என்று வரும்பொழுது அன்பினால் தான் செய்ய முடியுமே தவிர அளந்து செய்ய முடியாதுங்க, கணக்கு வைத்து செய்யவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, அவரை சிநேகித்த ஊழியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அநேக பெண்மணிகள் தங்களுடைய சொத்துக்களால் அவருக்கு ஊழியம் செய்தார்களாம். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கு? ஆண்டவரை சிநேகிக்கும் பொழுது பர்ஸு திறக்காம இருக்க முடியாது. நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பாட்டு ஓடும் சில பேருக்கு, பர்ஸ் திறக்காது. ரொம்ப கஷ்டமான உபதேசம் இதெல்லாம் சில பேருக்கு. ஐயோ, அடுத்த வாரம் வேத பாட வகுப்புக்கு நான் வராமல் 2 வாரங்கள் கழித்து வரட்டும். ஆண்டவரை நேசிக்கிறதை எப்பொழுது காட்ட முடியும் தெரியுமா? பணத்தின் மேல இருக்கிற விஷயத்தினால காட்ட முடியும். நாம் பணத்துக்கு ஊழியம் செய்வோம் என்றால் கர்த்தருக்கு ஊழியம் வராதுங்க. நன்றாக கவனிங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பணத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணம் ஒரு நல்ல ஊழியக்காரான மோசமான எஜமான். அந்த தரையில் உட்காந்தாலும் தலையே அவுட்டு. நார்மலாக சிந்திக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். பார்த்துருக்கிறீங்களா? எல்லாமே பணமாக தான் தெரியும் அவங்களுக்கு. எதை செய்தாலும் பணத்தோட கால்குலேஷன் ஓடும். எதை செய்தாலும் ஆண்டவர் வரமாட்டான். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். என்றால் இயேசு பேசினது எல்லாம் சீஷத்துவத்தின் பேச்சுகள். ஆமென். என்னை பாருங்கள், உலகத்தில் உண்டான விஷயங்கள் முக்கியமாக செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியத்தை அனுப்பித்தான் தேவன் பொய்யின் முகத்திரையை கிழிக்கிறாரே ஒழிய பொய்யையும் அறிந்து கொண்டு சத்தியத்தை இனங்கண்டு கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, நீங்க சத்தியத்துல தேர்னா போதுன்றது தான் சத்தியம். இதுல பொய்யை நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியங்களே இல்லை. யார் பொய்யா இருக்கிறார்கள், இவர்கள் கபடமும் உள்ளவர்களா, அவர்கள் கள்ளர்களா, அப்படியெல்லாம் பார்க்க வேணாம். சத்தியத்தில் நடந்து கொண்டிருங்கள். அசத்தியம் வரும்பொழுது தன்னால தெரியும். ஆமே, உண்மையா இல்லையா? பேங்க் எம்ப்ளாயிஸோட நோட்டெல்லாம் பேசுனீங்களே, இன்னும் மறக்கவில்லை அல்லவா? நல்ல விஷயத்தில் தான் ட்ரைனிங். அப்போது கெட்ட காரியங்கள் உள்ளே வந்தால் தன்னால் பிரிக்கப்படும். ஏமே, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை காட்டணுமோ அதை காட்டுங்க, எதை காட்டக்கூடாதோ தன்னால் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள், இதை நான் பார்க்கவே கூடாது என்று. அதனால் சத்தியத்தில் தேவன் வளர்த்துகிற சபையில் அவர் பேசும் பொழுது கவனிங்கள், உலகத்தில் உண்டாகிற காரியங்களை நாம் இனம் கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறோம். எப்படி வரும் இந்த இச்சைகள் என்று சொல்லும் பொழுது பிசாசு நேரிடையாக வரமாட்டான். அவன் நான் சொன்னது போல பண ஆசை, அந்த ஆசை என்ற காரியங்களை வைத்து செயல்படுகிற இடத்தில் இன்னொரு வசனம் வார்த்தையை கொடுத்திருக்கிறது, இச்சை. தேவன் எதையும் தீவிரப்படுத்த மாட்டார். அப்படின்ற என்ன சொல்லுகிறேன்? அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறவர் தேவன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் சில அவசரங்களால் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த முடிவு எப்படி இருந்தது என்று நமக்கே தெரியும். ஆனால் தேவனுக்குள் எடுக்கிற முடிவு நிதானமானது. எப்பொழுதுமே அது குழப்பமற்றது, சமாதானமானது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இருதயத்தில் அலைக்கழிப்பு இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, வேகமாக செய்ய வேண்டும் என்ற பதட்டமும் இருக்காது. அதனால தான் விசுவாசிக்கிறவன் பதறான். என்னை கவனிங்க, நீங்க விசுவாசிக்கிறது தேவன் என்றால், தேவனால் வருவது வார்த்தை என்றால், வார்த்தையின் அடிப்படையில் வருவதே அந்த நிதானம். ஏமே, பதறுகிற காரியங்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். அம்மா, ஐயா, சகோதர, சகோதரி, நீங்க எந்த ஸ்டேஜில் எந்த நிலைமையில் இதை கேட்டாலும் சரி, எதை குறித்தும் பதறாதிருங்க. ஏமே, அவசரப்படாதீங்க. உண்மையாய் சொல்லுகிறேன், அவசரப்பட்டு எதையும் செய்ய தேவன் அழைக்கவே இல்லை. ஏனென்றால் தேவன் அதினத்தின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வல்லமையான அப்பா. ஏமே, அதினத்தின் காலத்தில். ஏமே, அப்படி என்றால் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனுடைய காலங்களையும் அறிந்து கொள்ளுகிறார்கள். தேவனுக்குரிய காலங்களில் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கு? தேவனுடைய காலங்களை அறியும் பொழுது தேவனுடைய காலங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய காலங்களில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நேர்த்தியானதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன் சொல்லிவிடுங்க.
ஏதோ ஒன்றை அல்ல, நேர்த்தியானதை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் வித்தியாசம். நிறைய பேர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் ஏன் பெற்றோம் என்று பின்பு பதறுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய நேரத்தில் பெற்றுக்கொள்ளாத எதுவும் நேர்த்தியானது அல்ல. என்னை கவனிங்கள், இதெல்லாம் உலகத்துக்கும் தேவனுக்குரிய காரியங்களுக்கும் நாம் காண்கிற வித்தியாசங்கள். இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் உண்டான காரியங்கள் என்றால் இச்சைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. இச்சை மாத்திரமல்ல, பெருமை, ஜீவனத்தின் பெருமை. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், இந்த இச்சை பெருமைகளுக்கு பின்பான ஒரு அதிபதி இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் அன்பு கூற முடியாது என்பதே வார்த்தை. அன்பு கூறாதிருங்கள் என்றால் ஒரு கட்டளையாக தேவன் சொன்னதற்கு காரணம், அன்பு என்று வரும்பொழுது ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரில் தான் அன்பு கூற அழைக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பையை பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் வேறு காரியங்களில் அன்பு அவர்களுக்கு உண்டானாலும் நிலைத்திராது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதனால் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஓடி வந்து விடுவீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அன்பு தோன்றலாம், அன்பு ஏற்படலாம், அன்பு உண்டாகலாம், ஆனால் நிலைத்திருக்க முடியாது அந்த அன்பிலே. உலகத்தால் உண்டான எதுவுமே நிலைத்திராது. உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும். என்னை கவனிங்க, இந்த ஒழிந்து போகிற விஷயங்கள் நம்மை ஆளுகை செய்யும்படி பிசாசு முயற்சிக்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. நாம் நிலைத்திருக்க அடைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆனால் ஒழிந்து போகிற விஷயங்களை வைத்து நம்மை ஆளுகை செய்ய முயற்சிக்கிறான். உங்களுடைய கெப்பாசிட்டியும் உங்களுடைய டெஸ்டினியும் சாதாரணமானதே இல்லை, பிசாசுக்கு தெரியும். ஆனால் எப்படி கொண்டு வருகிறான் விஷயங்களை பாருங்க. இந்த அன்பு என்ற விஷயத்துல மாற்றம் வந்து விட்டது என்றால், என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, ஈஸியா ஜெயிச்சிடுவான். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது? அன்பு என்ற விஷயம் இன்னொன்று பாருங்க. இதுல ரிலேட் பண்ணி பார்க்குற வசனம் இதே சாப்டர்ல நான் உங்களுக்கு முடிந்தால் அந்த 2 இடத்தையும் நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி ஏரோ மார்க் போடலாம். எப்படி சொல்லலாம்? 15 எதோடு இணைக்கலாம் தெரியுமா? 5ஓடு இணைக்கலாம். எப்படி இணைக்கலாம்? சைடில் இணைக்கலாம். பாருங்க, இங்க எந்த மாதிரியான ஒரு இணைப்பு என்று பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ஆமென். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். என்ன பாருங்க, உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் வசனம் சொல்லுகிறது நாம் அவருக்குள் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு பிசாசுன்னு இவ்வளவு நேரம் சொன்னேன். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ யார் நம்மேல் அதிபதி என்று யோசித்தால் யாருக்குமே இங்கே சந்தேகம் வர வேண்டாம். நீங்க வசனத்தை கை கொள்ற இடத்துல தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அப்படின்றா நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நீங்க உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. இதுதான் இந்த சத்தியம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்தில் ஜீவித்தாலும் என்னை பாருங்க, நீங்க யாருக்குள் இருக்கிறீர்கள்? தேவனுக்குள் இருக்கிறீர்கள். எப்படி தேவனுக்குள் இருக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? வா வா வான்னு கேட்கிறது. வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். என்ன பாருங்க, வசனத்தை கை கொள்ளுகிற கூட்டம் உண்டா இங்கே என்று கேட்டா, உண்மையை நம்புகிறீர்கள் நீங்கள் வசனத்தை கை கொள்ளுகிற கூட்டம் என்று? ஆமே. ஏன் கை கொள்ளுகிறீர்கள்? அவர் அன்பு நமக்குள் இருக்கிறது. அந்த அன்பினால் நான் வசனத்தை கை கொள்ளுகிறேன். இப்பொழுது கை கொள்ளுவதனால் அவர் அன்பு எனக்குள் பூரணப்பட்டு இருக்கிறது. ஏமே, ஒருவருக்குள்ள ஒருவர் இருக்கிறது. இப்படிதான். ஏமே, உலகத்துல இருந்தாலும் எனக்குள்ள ரொம்ப இருக்கிறது. அந்த வார்த்தை பிடிக்குதா உங்களுக்கு? நிரம்பி இருப்பது எது என்று கேட்டா தேவ அன்பு. எப்படிங்க தேவ அன்பு நிரம்பி இருக்கிறது? தேவ அன்பு யாராவது இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இது தேவனுடைய அன்பாகவே இருக்கட்டும். தேவ அன்பு நிரம்பி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தையை நான் கை கொள்ளுகிறேன். என்ன கவனிங்க, கை கொள்ளுகிற ஆளை பிசாசு கைக்குள்ள போட முடியாது. தொட்டுட்டு போலாம், ஆனாலும் ஆளுகை செய்ய முடியாது. நீங்களாம் சொல்லாதீங்க பிசாசு என்னாலும் தொட்டா கூட முடியாது. இன்னைக்கு ராத்திரி வந்து தொட்டாலும் தொட்டுருவான், பயமுறுத்தி எப்போ முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, பிசாசு என்கிட்ட வரதே இல்லை. அப்போ தான் தெரிய வரும் இன்னொரு விஷயம். எத்தனை பேருக்கு அது புரியுது?
பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஸ்பெஷல் பிரசங்கியார் கேட்டார், எத்தனை பேர் இங்கே சொல்கிறீங்க உங்களை பிசாசு ரொம்பவும் நெருக்கிறான், ரொம்பவும் உங்களை வேதனைப்படுத்துகிறான், ரொம்ப போராட்டம் பிசாசாலன்னு ஒரு ஆள் கை தூக்கலையாம். அப்புறம் சில பேர் மட்டும் இங்கங்கே கை தூக்குனாங்களாம். இப்போ அவர் சொன்னாலாம், உண்மையிலே நீங்கள் தான் இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள். என்ன அர்த்தம்? பிசாசு சில பேரை ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவசியமே இல்லை. ஏன்? அவங்க பாட்டில் இருக்கட்டும், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படிப்பட்டவங்க வந்து வந்து போவாங்க சபைக்கு, அவ்வளோதான். பைபிள்லாம் படிப்பாங்க, அந்நிய பாஷையிலும் இருப்பாங்க, ஆனால் ஒன்று மட்டும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? வசனத்தை கைக்குள்ளவே. எனக்கு காதுக்குள்ளே போகிறதே பெருசு. என்னை கவனிங்க, சிலருடைய வாழ்க்கையை பிசாசு தாங்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல அவனால். ஏன் தெரியுமா? இவர்களுக்குள் தேவன் நிரம்பி இருக்கிறான். தேவன் நிரம்பி இருக்கிற இருதயத்தில் வேறொரு காரியத்தை புகுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம ஜெபம் எல்லாம் அதுக்காகத்தானே. ஆண்டவரே, உம்மை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் என் தகப்பனாய் என்னுடைய இரட்சகராய் மாறின தெய்வமே என்னை ஆண்டு கொள்ளும்னு கேட்கிறோம்ல. உண்மை இல்லாத காரியங்கள் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் வருகிற ஜெபங்கள். ஏன் தெரியுமா? நிலைத்திராத விஷயங்களை நிலைத்திருக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் புகுத்துவது பிசாசின் தந்திரம். உண்மையா இல்லையா? யூதாஸ் காரியத்தை பற்றி மற்றவர்கள் சொன்னார்கள், அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு யூதாஸை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்க கூடாது அவன் நரகத்துக்கு போகவே அழைக்கப்பட்டான். சரியான உபதேசம் அல்ல. தேவன் நரகத்திற்கு போக யாரையும் தெரிந்து கொள்வது இல்லை. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்கிறது? ஓ, இவ்வளவு அன்பான தேவன், அருமையான தேவன், இரக்கமுள்ள தேவன் நரகத்திற்கு அனுப்புவாரா? பதில் சொல்லுங்க. இதுவே ஒரு உபதேசத்தில் வந்த கோளாறு இந்த நாட்களில். இவ்வளவு அன்பானதான், அன்பு அன்பு அன்பு, இவ்வளோ அன்பான தேவன் நரகத்துக்கு அனுப்புவாராங்க உங்களே என்னையும்? அப்புறம் ஏங்க நரகத்தை உண்டாக்குனார்? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக வைக்கப்பட்டதே நரகம். அங்க சில பேர் போறாங்கன்னா அவங்க அவனை விட மோசமாயிட்டாங்கன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நீதியும் உள்ளவர், அன்பும் உள்ளவர். இதுதான் சுவிசேஷம். இதுல அன்பை மட்டும் எடுத்து நீதியை நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக் கூடாது. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். அப்படி என்றால் பரிசுத்தமான தெய்வத்துக்குரியதே பரலோகம். அதற்கு போக ஒரு பாவியினால் முடியாது என்பதை அறிந்தவர் அன்புள்ள தெய்வம். அதனால்தான் தானே அந்த அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். இதுதான் சத்தியம். அப்படி என்றால் இதற்கு மேலும் ஒரு வழி உண்டாக்கப்பட்டு நிராகரித்து ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறான் என்றால் பாவம் காரணம் அல்ல. எத்தனை பேருக்கு புரிந்தது? ஒரு மனுஷனோ மனுஷன் நரகத்திற்கு போகிறார்கள் என்றால் பாவத்தினால் இனி போக வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் போகிறார்கள் தெரியுமா? பாவத்தை போக்க அனுப்பப்பட்ட இரட்சகரை நிராகரிப்பதினால் நரகத்திற்கு போகிறார்கள். அதுதான் விஷயம். பாவத்தினால் போகவில்லை, பாவத்தை போக்க அனுப்பப்பட்ட இரட்சகரை நிராகரிக்கிறார்கள். விஷயம் இதுதான். அப்ப கவனிங்க, இந்த பிசாசுக்கு இப்ப கவனம் எங்க இருக்கு தெரியுமா? அன்பு. தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்குமாமே. அவனுக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? உங்களையும் என்னை விட தெரியும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். யாருக்காவது தெரியுமா? சொல்லிடுங்க ஒரே அடியா. அவன் பிசாசு, நான் தேவ பிள்ளை, முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் இதுதான். அது என்ன வித்தியாசம் தெரியுமா? பிசாசு கையில சட்டம் பயங்கரமா இருக்கு. இயேசுவுக்கே கோடிட்டு காட்டினா வசனத்தை. உண்மையே இல்லையா? இப்படியும் எழுதி இருக்கிறது என்று அவர் திருப்பி பேசினா. என்னை கவனிங்க. அப்ப பிசாசுக்கு வசனம் தெரியுமா தெரியாது? உங்களை என்னை விட தெரியுமா தெரியாது? ஆனா என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? அவன் கையில் இருக்கும்போது அது செல்லா காசு. ஏன் செல்லாது? பொய்யன். என்னை கவனிங்க. ஏதாவது நீங்க புரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் நம்மோடு பேசுவா. பொய்யன் கையில சத்தியம் இருந்தா அது செல்லுமா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய்யான். வசனம் தெளிவாய் சொல்லிவிட்டது. பிசாசுகிட்ட போய் தெரிஞ்சு கூட சத்தியத்தை கேட்காது. சொல்லுவான், அவன்கிட்ட இல்லை. இப்போ ஒரு லாயரு சட்டத்தை ஒரு வக்கீல் செயல்படுத்தினா வல்லமை இருக்கா இல்லையா? வக்கீலே இல்லாத ஒரு ஆள் சட்டத்தை பற்றி பேசுனா போயான்னு போயிடும். அதிகாரம் எத்தனை பேருக்கு புரிகிறது? பொய்யில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சத்தியத்தை கை கொள்ளவோ பேசவோ அதிகாரமே இல்லை. பிசாசு அநேக முறை சத்தியத்தை சொல்லி காட்டுறான்,
ஆனால் வல்லமை அவன்கிட்ட கிடையாது. டிராஃபிக் போலீஸ் கை காட்டினா யாருனாலும் பயப்படுவாங்க. நீங்கள் போய் கை காட்டி பாருங்க, ஏற்றிட்டே போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அதிகாரத்தை பிசாசு அறிவான். நோஞ்சானா நின்னாலும் தெரியும் வல்லமையான ஆள். ஏன்? வசனத்தின் ஆள். எல்லாம் கவனிங்க. நீங்கள் பிசாசு வரும்போதெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறீங்க? அதான் பிசாசு எப்படி வருவான்னு கேட்காதீங்க, நமக்கே தெரியும். அவன் முன்னாடி இதை இப்படிலாம் வீசுனா ஓட மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? இது பட்டயமாயிற்றே, ஆவியின் பட்டயமா. இப்படி வீசுனா ஓடுமா? அப்படிதான் நிறைய பேர் மந்திரிக்கிறாங்க. வசனத்தை வைத்தெல்லாம் மந்திரிக்க கூடாது. புரிகிறதா உங்களுக்கு? கெட்ட கனவு வந்தால் இதை தலையில வச்சு தூங்குங்கன்னு சொல்கிற கிறிஸ்தவங்க இருக்காங்க. எப்படிங்க? வசனம் தலையணையில் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஐயோ, நான் இதெல்லாம் ரொம்ப கடந்துட்டேன். ஆரம்ப நாட்களில் இப்படிலாம் நமக்கு ரொம்ப பயங்கள் ஜாஸ்தி அல்லவா? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ, நான் இருந்த ஒரு ஹாஸ்டலில் நல்ல வேளை ஏசப்பா அதெல்லாம் கொடுத்து தான் என்னை ரட்சித்தார். பயம், அவ்வளோ பயம் வாழ்க்கையில். டம்முன்னு ஒரு சவுண்டு நடுராத்திரியில், அதுவும் ரூம்குள்ளேயே. நான் சொல்கிறேன், எனக்கு வந்த பயத்துக்கு ஒரு அளவே இல்லை. எப்படி கேட்கும் திடீர்னு சவுண்டு? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம், பட்டான்னு ஒரு வெடிச்ச சவுண்டு. ஆனால் எதுவும் விழலை கீழே. அதையும் சொல்லிடுறேன், செதற சவுண்டும் கேட்கல. ஆனால் வந்த பயத்தில் நான் சொல்லாத வார்த்தைகள் இல்லை. அதாவது அவ்வளோவா இது வரைக்கும் வராத பாட்டெல்லாம் வருது, இது வரைக்கும் வராத மந்திரமெல்லாம் வருது. நல்லா பேசுகிறேன் நடுங்கிக்கிட்டே. அதுக்கு நடுவில் எனக்கு பயம். ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு உட்காந்து, பிரமி உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன 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 எனக்கு க்ளூவே இல்லை. லைட்லாம் போட்டு பார்த்துட்டோம், ஒன்றுமே கீழே விழல. புக்கு ஏதோ தடியான ஒரு புக்கு விழுந்த சவுண்டு வேறு. என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாம் கரெக்டாக அது இடத்துல இருக்குது. அப்போ அவள் சொல்கிறா பாருங்க, இதெல்லாம் போதாத நேரத்தில் வரக்கூடிய ஒரு பேச்சுகள். அவள் சொல்கிறான், நான் பார்த்தேன் ஒன்று இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிச்சுது. நாய் நம்ம பயந்துருக்கும் போது போட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு இன்றைக்கி அந்த பிள்ளை சொன்னதுக்கு விவரமே இல்லை. எந்த பார்த்து இவன் என்கிட்ட அதை சொன்னான்னு தெரியல, ஜம்ப் அடிச்சுதான். மறுநாள் நாங்கள் பீக்காத வேப்பிலைகள் இல்லை, அடிக்காத காரியங்கள் இல்லை ரூமில். ஐயோன்னு எங்களை பார்த்தவங்களாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு இந்த ரூம் பிள்ளைகளுக்கு? ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு வைத்துட்டு இன்றைக்கி ஏதாவது குதிச்சுது நான் பார்த்துக்கலாம். ஒன்றும் குதிக்கலை, ஆனால் அதுவே பயமாயிடுச்சு. ஆனால் நான் கேட்டது நிச்சயம். இன்னொரு பொண்ணு அவள் தூங்கிடுச்சு. ஆமாம் எனக்கும் தான் கேட்டுச்சு. அவள் தூங்கியே போயிட்டா. அதுக்கு பிறகு எனக்கு பயம் தாங்கலை. எதுதான் குதித்திருக்கும், எதுதான் விழுந்திருக்கும்? நமக்கு நிறைய நேரம் இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுறான், எங்கே குதிக்கிறான், இங்கேருந்து அங்கே குதிச்சானா, இதெல்லாம் பார்த்து தான் பயம் ஜாஸ்தி. ஆனால் நான் யோசித்தேன், இது என்ன தான் நடந்திருக்குன்னு தெரியணுமே. ரூமை எதையுமே டச் பண்ணல, ஏன்னா சத்தம் வந்தது நிச்சயம். அதை கேட்ட ஆட்களும் 2 பேர் இருந்தாங்க. அப்போது 3ஆவது நாள் தான் வெளிச்சம் பிறந்தது. எதேச்சே ஈவினிங் டீ வாங்கணும்னு ஒரு பொண்ணு ஃப்ளாஸ்கை எடுத்தா, அதுக்குள்ளே உன் ஃப்ளாஸ்க்கு உடஞ்ச சத்தம் தானே இவ்வளோ இம்சையை உண்டாக்கிட்டு. எவ்வளோ பயத்தில் நம்ம ஊரையே 2ஆக்கி அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு இன்னொரு ஆளுக்கு. இங்கேருந்து அங்கே குதிச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ இங்கேருந்து அப்புறம் வெளியில் குதிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் கேட்டு பயந்து போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு விவரத்தை அதை தான் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, பிசாசு குறித்ததான பயங்களை எடுத்து அவரை குறித்ததான பயத்தை நமக்குள் வைக்கும் பொழுது ஆரோக்கியமான பயம் அது. ஹல்லேலூயா. இந்த பயத்திலே நன்றாய் கவனிங்க, பிசாசு பயந்து போகிறான். தேவனுக்குரிய பயம் பிசாசை பயப்படுத்தும். பூரணமா ஒரு ஆளுக்குள்ள தேவன் இருக்கிறான் என்பதை பிசாசு கண்டறிவான் என்றா வேறொரு காரியத்தை கொண்டு வந்து நிரப்ப முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ என்ன பாருங்க, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறது ஏன் முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் இந்த வீட்டில் பைபிள் வைக்கிறது, பிசாசு வந்தால் இப்படி வச்சுட்டுலாம் விரட்டுறதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். வசனம் உள்ளே போகாமல் வெறும் புக்கை தூக்கி பிரயோஜனம் இல்லை. ஆவியின் பட்டயம்னா எங்கே இருக்குது? ஆவியின் பட்டயம் ஆண்டா சொல்லுங்க, கரத்தில் சொல்லலை ஆண்டவன். ஆவியின் பட்டயம். ஏங்க, ஆவியின் பட்டயம். பரிசுத்த ஆவியானவர் பட்டயத்தை எடுத்தார்னா நம்ம கையில் இருக்கிற இதை வைத்து அவர் பயன்படுத்துவது இல்லை, இதில் இருக்கிறதை நமக்குள் வைத்து பயன்படுத்துவார். அப்படின்னா இருதயத்தில் பதிக்கப்பட்டது தான் பட்டயமாய் மாறுகிறது. ஏமே, நல்ல மனப்பாடம் செய்து நீங்க பதித்த விஷயத்தை தான் அவர் எடுத்து கொடுப்பார். அந்த நேரத்தில் வசனம் அப்படியே அருவியா வரும் வாயில. என்னென்ன நீங்கள் பதித்த விஷயங்கள் பட்டயமாய் மாறுவது உங்கள் வாய்களின் மூலமா. ஆனா ஏற்கனவே உள்ள போனது தான் வாய் வழியா வரும். ஏமே, இருதயத்தை நிரம்பினது தான் வெளியே வரும்.
அப்ப கை கொண்ட ஆள், நன்றாக கவனிங்க, படித்த ஆள் மாத்திரமல்ல, கை கொண்டவர்கள் வாழ்க்கையில தான் வசனம் தங்கும். ஆமென். நீங்களும் நானும் வசனத்தை இருதயத்தில் தக்க வைப்பதின் ஒரே ஒரு வழி வசனத்தை கை கொள்வது. கேட்டதை மறக்காதபடி செய்கிறவனே பாக்கியவானா இருப்பான். தன் செய்கைகள் எல்லாவற்றிலும் பாக்கியவானா இருப்பான். 1 சங்கீதம் 1. அதே தான் யாக்கோபிலும் பார்க்கிறோம். ஏன்னா பாருங்க, இப்ப எதை இதற்காக சொல்ல வந்தேன் என்றால், தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்குமா ஒருத்தருடைய வாழ்க்கையில். அப்படி என்றால் ஒரு காரியம் நிரம்பி இருக்கும் பொழுது வேறொன்றை நிரப்ப, இதுவே 6 கிளாஸ் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாதி எம்டி, எதை வேணாலும் ஊற்றலாம்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அப்பா பேசும்போது வசனத்தை கை கொண்டாலே தேவ அன்பு பூரணப்படுகிறதாம்மா. ஏமே, நீங்கள் அப்பா அன்பை ஊற்றுங்க அன்பை ஊற்றுங்களாம் ஜெபம் பண்ண வேண்டாம். அப்பா சொல்லுகிறதை செயல்படுத்தினா போதும், அப்பாவோட அன்பு நிரப்பி விடும். ஏமே ஏமே. அப்போ 10 வருஷம் கழிச்சு நிரம்புமா? இல்லை, நீங்கள் இன்றைக்கு செய்தாலும் நிரம்பி தான் இருக்கும். ஏமே. எனக்கு இன்னொரு ஆச்சரியம், அப்பாவோட அன்பிலே நிரப்பப்பட்டவர்கள் உலகத்தில் போய் வந்தாலும் வேறு ஒரு காரியங்கள் கிட்டே வந்தாலும் உள்ளே நுழைய முடியாது. ஆமென். இந்த கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாதுன்னா அடைத்து வைத்த முடியுமா? பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு தான் அந்த நினைவில் பார்த்துட்ருப்போம். கண்ணு தான் பார்க்காது, ஒரு வேளை மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஏன்னா பார்க்காதன்னா அதை மட்டும்தான் சிந்திக்க முடியும். ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம யாரையும் ட்ரெயின் பண்ணுறதில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? செய்யாதே என்று சொல்லுகிறவர் எதை செய்ய வேண்டும் என்றும் பலன் தருகிறார். சொல்லிக் கொடுக்குறவ மாத்திரமல்ல, பலன் தருகிறார். என்னை கவனிங்க, இன்னைக்கு ஹார்ட்டையே மாற்றிட்ட அந்த தைரியத்தினால தான் ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். என்னை கவனிங்க, என்னென்னா உன் இருதயத்திலேயே பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பீயிங் நா, யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் க்ரீச்சர் நா. வித்தியாசமான சிருஷ்டிப்பு. அப்படின்னா வேறொரு காரியம் வந்த ஒரு தேவ பிள்ளைக்கு ஒட்டாது. ஒட்டினாலும் வெட்டுவதற்கு மனம் திரும்புவார்கள். உங்களுக்கு எனக்கு அதனால தான் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலியாக இருக்கும். ஆண்டவரே எத்தனை நாளுப்பா அப்படின்னாலும் செய்கிறோமே, இன்னும் செய்து கொண்டிருக்கிறோமே, அதுவே காட்டுகிறது நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று. ஏமே, நீங்கள் தேவனால் பிறக்கலைன்னா இதெல்லாம் செய்யவே மாட்டீர்கள். எது உலகம் என்றும் தெரியாது, எது தேவன் என்றும் தெரியாது. ஏனென்றால் தேவனையே தெரியாது. உங்களுக்கு இப்பொழுது வித்தியாசம் தெரிகிறதா? ஆனால் பிசாசு இப்பொழுது முக்கியமாக அடிக்க விரும்புகிற இடம் எதுன்னு நினைக்கிறீங்க? தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். பூரணப்பட்ட இடத்துல எதையும் புகுத்த முடியாது. உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது அவன் எதை எதிர்க்கிறான்? ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் எதை எதிர்க்கிறான்? ஒரே ஒரு ஆன்சர், யாராவது எங்கேயாவது சரியை சொன்னேன். ஏன்னா வசனத்தினால தானே பூரணம் வந்திருக்கிறது. அப்போ வசனத்தை எடுத்துட்டா நான் நுழையலாம். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஈச்ச வேலை செய்யணும்னா அவனுக்கு தெரியும், வசனம் இல்லாமல் இருந்தால் போதும். வசனத்தை எடுத்துட்டா அவன் நுழைவான். இன்னொரு வழியில் சொல்கிறேன், அவன் நுழைஞ்சா வசனம் ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? அவன் உள்ளே வந்தால் வசனம் ஓடிடும். ரெண்டும் ஒன்றா இருக்காது. நீங்கள் அதனால தான் எதையும் பார்த்து எதையும் கேட்டு பைபிளை திறக்க முடியாது. கேட்டிங்களா? திறக்கணும்னு தோன்றி கொண்டு தான் இருக்கும். ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கணும், சரி மத்தியானம் படிக்கலாம். ஆனால் இடையில வேற ஒன்று நிரப்பி கொண்டு இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம சும்மாவாக இருப்போம்? இல்லைன்ற நம்மை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் பிசாசு. என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் பண்ணுறேன் சிஸ்டர் ஓவர் டைம் ஒர்க்கெல்லாம். உங்களை விட ஓவர் டைம் ஒர்க் அவர் பண்ணுறாரு. சம்பளம் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய அஜெண்டாவே வேறு. இஃப் யூ திங்க் யூ ஆர் வெரி பிஸி, யூ ஆர் நாட் பிஸியர் தென் காட், யூ ஆர் நாட் பிஸியர் தென் டெவில். ஆண்டவர் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறார். சோம்பேறி ஆண்டவரே இல்லைங்க. எனக்கு அதனாலேயே அவர் நம்மளை சோம்பேறித்தனத்தில் விடுறதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சோம்பேறியாக இருக்கிறவங்க பாவத்தில் இருப்பாங்க. தப்பாக எடுக்காதீங்க. என்ன எப்படி பார்க்குறீங்க? வேதபாட வகுப்பில் வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நீங்கள் இன்றைக்கி ஆஃப்டர் ஆல் பீயிங் லேசி இஸ் நாட் சின்ஃபுல். அதுவே பிரச்சனை. லேசியாக இருக்கிறவங்க எதையும் செய்வாங்க, ஆண்டவருக்குரியதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஹலோ, என்ன எப்படி பார்க்குறீங்க? லேசியாக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுறீங்க? நீங்கள் லேசியாக இருக்கும்போது பைபிள் படிச்சிங்களோ? என்னங்க இது? சில பேர்லாம் அதுவே பயங்கரமாக இருக்கிறவே. என்ன கவனிங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். லேசியாக இருக்கும்போது பைபிள் படிச்சிங்களோ? எப்போ தான் பைபிள் படிக்கிறோம்? பிஸியாக என்னம்மா? வென் யூ ஆர் ஆக்டிவ். நல்ல என்ன சொல்லலாம்,
பளிச்சுன்னு இருக்கும்போது, சிந்தனை தெளிவாக இருக்கும்போது, நோக்கங்கள் வாகானதாக இருக்கும்போது, நல்ல இருதயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறத நான் பேசலை, வாசிப்பதை பேசுகிறேன். ஏமே நம்ம இதெல்லாம் கடந்து கொண்டு தானே இருக்கிறோம். ஐயோ 2 மணி நேரம் ஆயிருக்கு, 2 வார்த்தை கூட தாண்டி இருக்காது. பைபிள் ஆனால் திறந்துதான் இருக்கு முன்னாடி. ஆனால் மனதும் திறந்தபடினாலே நம்ம போயிட்டு வந்திருப்போம் ஒரு உலா, அதற்குள்ளே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அட்டை இம்மா நேரமாக நம்ம உட்காந்துருந்தோம் தேவ சமூகத்தில். சே, இதுக்கு மேலே உட்காந்தா நமக்கு ஒன்றும் சரியாக செட் ஆகாது. கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? தெளிவாக பைபிள் படிக்கலாம். தூங்கும்போது ஏகப்பட்ட அட்டாக் வந்துடும். எத்தனை பேருக்கு அது புரியுது? நம்மளை விட ஓவர் டைம் ஒர்க் அவன் பண்ணுறான். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, லேசியாக இருந்து யாரும் பைபிள் படித்ததா சரித்திரம் கிடையாது. லேசியாக இருந்து வேறெல்லாம் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் விசுவாசத்தை பேசும்போதெல்லாம் அதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. Imitate those who through faith and patience inherited what has been promised. நல்லா கவனிக்கணும். ஃபெய்த்துக்கும் பேஷன்ஸ்க்கும் இடையில கனெக்ஷன் இருக்கு. விசுவாசத்துக்கும் பொறுமைக்கும் இடையில. பொறுமை என்பது சோம்பேறித்தனம் அல்ல. விசுவாசமும் பொறுமையும் இணையிற இடத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறுதான். அப்படின்னா you shouldn't be lazy, but imitate those who through faith and patience inherit what has been promised. யாரை இமிட்டேட் பண்ணணுமா? யாரை பின்பற்றணுமா? மாதிரியை யாரை வைக்கணுமா? விசுவாசத்திலும் பொறுமையிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரிக்கிறவர்களை நாம் முன்மாதிரியை நோக்கணும். ஆனால் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் பொறுமைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்காக, வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறேன் என்றால் நீங்கள் சோம்பேறிகள் அல்ல. ஆமென். ஃபெய்த் செயல்படுற இடத்துல வாக்குத்தத்தம் இருக்கு. வார்த்தையும் விசுவாசமும் இணையிற இடத்துல ஆக்டிவாக இருக்கிறோம், லேசியா இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை நாள் காத்திருப்பு? ஆண்டவர் தருவார் என்று சொல்லுகிறார், தரவில்லை. பொறுமையா இருக்கிறோம், ஆனால் சோம்பேறிகளா இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சோம்பேறிகளா இருக்கும் பொழுது விசுவாசத்திலும் வார்த்தையிலும் நிலைத்திருக்க முடியாதுங்க. பிசாசுக்கு இது தெரியும். ஆனால் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்றவன் மக்களை லேசியா வைக்கிறான். எதில் லேசியா வைக்கிறான் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஸ்லோவாக போ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காதே. வீட்டில் இருந்தே வார்த்தை வரும். கொஞ்சமாக தேடுனா ஓவராக தேடுற ஆண்டவரை சன்னியாசி ஆகிட போகிறேன்னு வாங்க இல்லைங்களம்மா? பயம், எங்கடா என் பிள்ளை என் கையை விட்டு போயிட போதும். உங்கள் கையை விட்டு போகுதோ இல்லையோ ஆண்டவர் கையில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம கையில் இருந்தாலும் யார் கையில் இருந்தாலும் அவர் கையில் இருந்தால் தான் பாதுகாப்பு. என்ன கவனிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாதுன்னு சொல்லுவாங்க. என்ன வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே போனால் போதாத ஆலயத்துக்கு? என்னத்த பைபிள் ஸ்டடிலாம் சொல்கிறீங்க? வெனஸ்டே கூடமாக வைக்கிறாங்க உங்கள் சர்ச்சில் கூட்டம் இல்லையா? வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதாது, ஒரு சர்வீஸ் போதுங்க. அது கூட 10 மணினா ஒரு 11க்கு போனால் போதும் இல்லையா? சில பேருக்கு கடைசி ஆசீர்வாதம் பெற்ற எல்லாவற்றையும் பெற்றது போல பெனிடிக்ஷனில் வந்து தலையை காட்டிட்டு போயிடுவாங்க. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி வெளியில் போயிருப்பாங்க. அது அதை விட தீவிரம். நல்லா கவனிங்க. சிலர் இந்த பக்தியெல்லாம் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் வசனம் இல்லை. வசனத்தின் அறிவும் வெளிச்சமும் நமக்குள் வரும்பொழுது நமக்கு தெரியும் நாம் தீவிரமாய் ஆண்டவருக்குள் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் சோம்பேறிகள் அல்ல. ஏனென்றால் சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல பாவம் வந்து விடுகிறது. நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுங்க. ஃபெய்த்தில் ஆக்டிவாக இல்லாமல் போகும் பொழுது, அதாவது வார்த்தையில் ஆக்டிவாக இல்லாமல் போகும் பொழுது மற்ற விஷயங்கள் ஆக்டிவாகும். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையா, அதுதான் உண்மை. கொஞ்சம் அப்படியே லேசியாக உட்காந்து பாருங்கள் சோஃபாவில். பைபிள் எடுக்க மாட்டோம். அட கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குப்பா, பைபிளை படிக்கலாம்னு நினைக்கிறோம். ரிமோட்டு கையில் வரும். அப்படி ஒரு மாதிரி இருக்கும்போது எங்கே போகிறோம்? அந்த ஃப்ரெண்டு பைபிளை சொல்லித்தர ஃப்ரெண்டு இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ அது போர் அடிக்குங்க. இப்போ அறுத்துருவாங்க கழுத்தை, வேற எங்கேயா போகலாம். லேசியாக இருக்கிறவங்களுடைய தாட்ஸ் இது. எத்தனை பேருக்கு அது புரியுது? உலாவற நேரம் அதுதான். தாவீது உலாவினாரா? இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சம் வருகிறதா? உலாவுகிறது. போர் செய்ய வேண்டிய நேரத்தில் உலாவினா என்ன ஆகிறது? விழுந்துடும். இதுதான் விஷயங்கள். நீங்கள் நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சோம்பேறித்தனம்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர் சோம்பலும் வேற என்ன சொன்னார்? துன்மார்க்கனுமான ஊழியக்காரனே. சோம்பனும் துன்மார்க்கனும். என்ன வல்லமையான வார்த்தை.
யூ லேசி அண்ட் விக்கெட் சர்வெண்ட். பயங்கரமான காம்பினேஷன் இல்லையாங்க? சோம்பலும் துன்மார்க்கமும் சேர்ந்துதான் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்பொழுது நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் ஒரு சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிந்துக்கோங்க. கர்த்தருக்காக சில விஷயங்கள் செய்ய நமக்கு மனது வராததுக்கு காரணம் பயம்னு மட்டும் சொல்லாதீங்க. நல்லா ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு எனக்கு தெரிகிற ஒரு விஷயம், பயத்தினாலே தேவனுக்கு ஊழியம் செய்ய மறுக்கலை. எதனால் ஊழியம் செய்ய பிடிக்கல தெரியுமா? லேசினஸ். ஏன் தெரியுமா? எக்ஸ்ட்ராவாக வேதத்தோட உட்கார ஜெபம் பண்ண கர்த்தரை தீவிரமாக தேட நமக்கு பிடிக்காதனால தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நோ சொல்கிறோம். சிம்பிள், எழுதி வைத்துக்கோங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும். உழைக்க மனசு இல்லை ராஜ்யத்தில், அதனால தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய பிடிக்கல. சிம்பிள். ஏன்னா ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார்கள்டா உழைக்கணுமே, அதனால தான் நோ. பயத்தினால நோன்னு சொல்லாதீங்க, அது உண்மை இல்லை. நம்ம லைஃப்ல எக்ஸ்ட்ராவா நேரம் கர்த்தருக்கு கொடுக்க மனசுல நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை கர்த்தர் அசைப்பாரு. வீட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்க முடியாது, வெளியில சுத்த வேண்டிய இடங்களுக்கு சுற்ற முடியாது, டிசிப்ளின் வரும், அது பிடிக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஓ, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப டிசிப்ளினான வாழ்க்கை, தெரிந்து கொள்ளுங்கள், அது லேசியான வாழ்க்கையே இல்லை. ஆமென். ஆனால் தான் பிசாசு லேசினஸை கொண்டு வரான். இவன் கொண்டு வருகிற விஷயங்களை கவனிங்க. அன்பை டார்கெட் பண்ணுறான். எந்த அன்பை? தேவனால் வருகிற அன்பு. தேவனால் எதனால் அன்பு வந்தது? வசனத்தை கை கொள்ளுகிறாள். அப்போ வசனத்தை எடுக்கணும்னா வேற ஒன்றை புகுத்தணும். என்ன கவனிங்க, வேற ஒன்றை புகுத்தணும்னா ஒரே ஒரு வழி, அது அட்ராக்டிவாக இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை அட்ராக்டிவான வாழ்க்கையே இல்லையான்னு கேட்டால் இப்போ அநேகர் யோசித்து கொண்டு இருப்பீங்க, இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷனா? சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அட்ராக்டிவாக இருக்கணும்னா என்ன செய்யலாம்? Do you think it's an attractive journey? ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அது ஒரு ருசி. இப்போ நான் கேட்குறேன், பிசாசு கொண்டு வருகிற ருசிகள் உண்மையிலும் உண்மை இல்லைன்னு சொல்லவே கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஒரு ருசியான விஷயம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ருசிக்குரியது தான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய அன்பை ருசிப்பார்கள் என்றால் ஆனதினமும், நான் சொல்வதை கவனிங்கள், தன்னைத்தான் வெறுத்து ஆனதினமும், அதுதான் விஷயம். டெய்லி லைஃப்பில் நமக்கு இது ஒரு ப்ராசஸ் தான். நேற்று நல்லா இருந்தேன், இன்றைக்கு நல்லா இருப்பேன்னு கேரண்டி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன்னை வெறுக்கிற ஸ்டேஜில் நீ இருந்து விட்டா என்றால் கர்த்தரை பின்பற்றுவது சுலபமாயிடும். ஏனென்றால் நான் இருக்கிற இடத்துல உலகமும் சேர பார்க்கும், ஆனால் நான் இருக்கிற இடத்துல தேவனுடைய அன்பான வசனத்தினால் வருகிற பூரணம் நிரப்பும் என்றால் பிசாசுனுடைய அதிகாரம் இல்லை. ஏமே, அதனால்தான் நான் என்ற நிலைமையை தாண்டி என்னோட அவரை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு வழி, என்னை வெறுத்து அவருக்கு பிரியமான வசனத்திற்கு இடம் கொடுப்பது. என் சுயத்தை வெறுத்து அவருடைய சித்தத்தை செய்ய இடம் கொடுப்பது. நான் விரும்பாதது தான், அதாவது என் மாம்சத்துக்கு விருப்பம் இல்லாததான், ஆனால் தேவனால் வந்த விருப்பத்தை புரிந்து கொண்டபடியினால் அதற்கு நான் ஆமேன் சொல்லுவது உலகத்தை விலக்கி வைக்கிறது. ஏமே, இப்போ கவனிங்க, அவன் அன்பை டச் பண்ணுற ஒரே ஒரு வழி வசனத்தை வைத்து தான். வசனத்தை எடுத்தா தேவ அன்பு போகும். அதற்கு ஒரே ஒரு வழி, அவனுடைய காரியங்கள் மேல் அன்பை கொண்டு வரணும். அவனுடைய காரியங்கள் மேல் அன்பை, தேவ பிள்ளைகளே என்ன கவனிங்க, இச்சையே நன்றாக இனம் கண்டு கொள்ளுங்க. தேவனால் வராதது எதுவுமே பலவந்தப்படுத்தும், இழுக்கும், கட்டுப்படுத்தும். ஆண்டவரால் வருவது நம்மை நடத்தும். எப்படி நடத்தும்? விருப்பமாய் பின்பற்றும்படி நடத்தும். ஏமே, புகுத்தாது, கட்டுப்படுத்தாது, பலவந்தப்படுத்தாது. ஏமே, உங்களை யாராகிலும் இந்த ஆங்கிளில் அட்ராக்ட் பண்ணாங்கன்னா என்ன கவனிங்க, புரிகிறதா உங்களுக்கு? அட்ராக்ஷன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், கர்த்தரை பின்பற்றினவங்கெல்லாம் எப்படி வசீகரிக்கப்பட்டார்கள் என்பதை பாருங்க. பின்பற்றி போனார்கள், ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. சிலர் ஒரு கட்டத்தில் அவருடைய டீச்சிங்கால் அட்ராக்ட் ஆகலை, விலகி போனார்கள். சிலர் ஒட்டி கொண்டார்கள். ஏன் தெரியுமா? ருசியில் வந்த வித்தியாசம். கூடவே இருந்தவனுக்கு வேறொரு ருசி உள்ள வந்து ஆளுகை செய்து, உலக அன்பு, பணம் மேலே இருந்த ஆசை. இன்னைக்கு கவனிங்க, சில விஷயம் ஓவர் நைட்டில் ஒரு ஆளை தள்ளாது, புரிந்து கொண்டீர்களா? திடீரென்று வந்து அசைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற வேர்கள். அது வேர் விடும் என்றால் ஒரு நாள் மரமாகி ஆளுகை செய்யும். என்ன கவனிங்க, உங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி டெஸ்ட் இல்லை, அதாவது டெம்டேஷன் இல்லை.
நீங்கள் யோசிக்கணும், எந்த பகுதியில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களோ அதே பகுதியில் தான் பிசாசு போராடுவான். புரிகிறதா உங்களுக்கு? பல ஆங்கிளில் இல்லை, ஒரே இடத்துல தான். எல்லாருக்கும் காதுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதா? தூங்கி விடவில்லையே. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. பாவம் கேட்டீர்களா? இன்னைக்கு போய் நீங்க ஒரு காரியத்தை எடுங்க, கணக்கெடுப்பு எடுங்க. பாவங்கள் உங்களை நெருங்கி நிற்கல, எல்லாம் சுற்றி இருக்கலாம். ஆனால் நெருங்கி நிற்கிறது ஒரே ஒரு பாவம் தான். நீங்க அதை இனம் கண்டுகொள்ளணும். எல்லாருக்கும் ஒரே பலவீனம் இல்லை. நெருங்கி நிற்கிற அந்த ஒரு பலவீனம் தான் நம்மை நெருக்கி போடும். பிசாசு அதே இடத்துல தான் அடிப்பான் நம்மை. நான் சொல்வதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். பல பாவங்களில் நம்ம விடுகிற ஆட்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு பாவம் தான் நெருங்கி நிற்கிது. அப்படி என்றால் அந்த ஒரு பாவத்தில் தான் திரும்பி 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 விழ வைப்பான். அதே பேருக்கு கேட்டதுக்காக யூதாஸை டச் பண்ணோம்னா வேற எதுவும் வேண்டாம், பண விஷயம்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனுக்கு பலவீனம் அதில் தான் இருந்தது. என்ன கவனிங்க, அந்த காசுனாலே தன்னை அவன் என்ன செய்து கொள்வானா? உதவி கொள்வானா? அந்த பணப்பையில் அப்பப்போ கை போட்ட வேவேன். எத்தனை பேருக்கு அது புரியுது? எத்தனை முறை போட்டானா கை? எத்தனை முறை போட்டிருந்தா பிசாசு அவனை சிக்க வைத்த நிலைமையில் இருந்த நிலைமை கூட அறியாமல் தேவனையே காட்டி கொடுக்க சம்மதித்தான் என்றால் பணத்திற்காக. இந்த பலவீனம் சில நேரம் சாதாரண நினைக்கிறோம், ஆனால் பல முறை அதில் போட்டுக்கொண்ட காசினாலே தனக்கு உதவி செய்து கொள்வானா. என்ன கவனிங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிற பணத்தை யாரும் கை வைக்காதீங்க. தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்களில் விளையாடாதீங்க. ஏன்னா பண விஷயம் ஒரு ஆளுடைய குணாதிசயத்தோட டெஸ்ட். நீங்கள் பணத்தில் உண்மை இல்லைன்னா கர்த்தர் உங்களை நம்பி பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை கூட நம்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா பண விஷயத்தை லைட்டாக யாரும் எடுக்காதீங்க. ஆண்டவருக்குரிய காரியங்களில் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பண விஷயத்தை வைத்து தான், வேறொரு டெஸ்ட் இல்லை. ஸோ தேவனுக்குரிய காரியங்களில் விளையாடக்கூடாது. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டதை அனுபவிக்க தான் அதிகாரம் இருக்கே தவிர எல்லாவற்றையும் அல்ல. ஏமே வெகுமதியாக கொடுத்தா வெகுமதி, வருமானம்னா வருமானம், இதை தாண்டி எதையும் தொட அதிகாரம் நமக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால் நீங்கள் அலுவலகத்திலும் உண்மையாய் தேவனுக்கு வாழ்ந்தா தேவராஜ்யத்தின் காரியத்தில் உங்களை நம்பி மேலான காரியங்களை ஒப்புவிப்பார். ஏமே இந்த ஈக்குவேஷன் ரொம்ப வல்லமையானது. அதனால தான் ஆண்டவர் உலகத்தையும் தன் வார்த்தையும் வைத்து ஒப்பிட்டு பேசின இடத்துல அன்பை வைத்து பேசியிருக்கிறார். அன்பு கூறாதிருங்கள். பிசாசு எதை கொண்டு வருகிறான்? உலக அன்பை கொண்டு வருகிறான். ஆனால் தேவ அன்பினால் நிறைந்திருக்க ஒரே ஒரு வழி அப்படியே வசனத்தை கைக்கொள்ளும். என்ன பாருங்க, இது உணர்ச்சி பூர்வமான முடிவு அல்ல, இது தேவ சித்தத்திற்குள்ளாய் நீங்கள் உங்கள் சித்தத்தை பயன்படுத்தி எடுக்கிற முடிவு. அப்படி என்றால் நான் ஆமேன்னு சொன்னால் பிசாசுக்கு அதை எதிர்க்க வல்லமையே. என்ன பாருங்க, இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு நினச்சிங்க, வழியில் ஏதாவது பேய் வந்து தடுத்ததா? என்னங்க போகணுன்னு நினச்சேன், டைரியா வந்துருச்சு. எது வந்தாலும் நீங்கள் வந்தீர்கள். நாங்களாம் எடுக்கிற முடிவை உங்களுக்கு பேசுகிறேன். எது வந்தாலும் நான் வருவேன். புரியுதா உங்களுக்கு? நான் வருவேன்னு சொன்னால் அவன் என்னை தடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்கள் சொல்ல, ஐயோ எவ்வளோ போராட்டம் தெரியுமா சிஸ்டர் இருந்தது, ஆனாலும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்த பிறகு அவன் என்ன செய்ய முடிந்தது? அவ்வளோதான். ஐயோ போயிட்டாங்களே, போயிட்டான் அவ்வளோதான். பிசாசுக்கு அவ்வளோதான் முடியும். நீங்கள் ரொம்ப அவனுடைய வல்லமையை பாராட்டாதிருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டு இருக்கவே மாட்டோம். ஐயோ பிசாசுக்கு முன்னாடி நான் ஏமாத்திரம் உண்மைதான், ஆனால் அவனை விட ஸ்மார்ட்டான ஒருத்தர் ரட்சித்து விட்டா. எப்படி ரட்சித்தா? நான் சொன்ன எஸ்ஸுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஏமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன், அவனால் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பேருக்கு அது புரியுது? எனக்கு பரிசுத்த வாழ்க்கையும் அப்படிதான். என்னால் முடியாது, ஐயோ பிசாசு என்னை விட பெரிய ஆளு, உண்மைதான். ஆனால் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியாது. சொல்லுங்க, நிறைய பேருக்கு வாயை திறக்க முடியல, அதுதான் வேதனை. ஆண்டவரே அப்படின்னு கத்தி பாருங்க, ஆண்டவர் வந்து விடுவா. பேதுரு மூழ்கினானா இல்லையா? ஐயோ மூழ்கிறேனே மூழ்கிறேனே மூழ்கிறேன்னு என்ன ஆகிறது? மூழ்கித்தான் போவேன். சொல்லுங்க கொஞ்சம். ஐயோ இதெல்லாம் வெளிச்சத்துக்குரிய வார்த்தை. ஐயோ மூழ்கிறேனே மூழ்கிறேனே, அலை இருக்குதே, என்னை விட அலை பெரிதாக இருக்கிறதே, காற்று பலமாய் வீசுகிறதே. அப்படி நான் போயிட்டு இருந்தான். என்ன சொன்னா? ஆண்டவரே அவ்வளோதான்
ஓடி வந்து விட்டார் ஆண்டவர். அப்புறம் அற்ப விசுவாசியும் தாக்குனார், அது வேற விஷயம். ஆனாலும் கையை பிடித்தாரா? ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டியது முதலாவது ரட்சிப்பு, அப்புறம் போதிப்பு. ஆமே. நீங்கள் பேசுகிறோம், நம்ம முதல்ல பட்டுன்னு என்ன வச்சு நம்ம கதை வேறு. அதனால தான் நம்ம ஆண்டவரை அப்படியே நினைக்கிறோம். நம்ம முதல்ல மூழ்கிட்டு இருக்கிறோம். ஒரு அறை விட்டு உன்னை யார் அங்கே போக சொன்னான்னு சொல்லிட்டு தான் கையை கொடுப்போம். அதுக்குள்ளே அது 4 அடி கீழே போயிடும். நம்ம கதையை என்றைக்குமே பாவம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்ட பிறகு தான் என்ன செய்வோம்? உதவி செய்யலாமான்னு யோசிப்போம், அது வேறு விஷயம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. முதல்ல முழுகிறாளை தூக்கி விட்ட பிறகு தான் போதனையே கொடுத்தார். முதல்ல படகுல வந்து ஆசுவாசமாக உட்காந்த பிறகு ஏன்டா பயந்து போனேன்னார். அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் தெளிவே வந்தது. ஆமாம்ல, பயந்துட்டோம் தேவையில்லாமல். கர்த்தர் டீல் பண்ணுற விதங்கள்லாம் வித்தியாசமானது. அதனால தான் சத்தியத்தை படிக்கும்போது நீங்களும் பயப்பட வேண்டாம். அப்பாவோட அன்பை ருசித்தவர்கள் அவருக்கு ஆமேன்னு சொல்லாமல் வேற யாருக்கும் சொல்லவே முடியாது. ஆமேன்னு சொல்லிவிடுது. அவருக்கு ஆமேன்னு சொல்லாமல் வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நான் கஷ்டப்பட்டாலும் விழுந்து போனாலும் எழுந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், என்னை தூக்கி விடுகிறவருடைய அன்பை நான் ருசித்து இருக்கிறேன். ஆமென். அந்த அன்பு என்னை கைவிட்டதே கிடையாது. ஆமென். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமென். அதுக்கு முன்னாடி வசனத்தை நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்ன சத்ருவே, நான் விழுந்தால் களி கூறாதே, நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக பதிவிராதே. என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பாரு. திருடன் தானே பதிவிருப்பான். எப்போ வந்தால் பிடிக்கலான்னு உட்காந்துருக்கிறது தான் பதிவிருப்பது. அப்போ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்யாதே? பதிவிராதே. நான் விழுந்தால் களி கூறாதே. என்னென்னா நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏன்னா எழுந்திருக்க வைக்கிறவர் உள்ளே தான் ஜீவிக்கிறார். ஆமென். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற முடியாது என்பதனால்தான் ஆண்டவர் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த கெப்பாசிட்டி கர்த்தருடைய வசனத்தினால் ஒரு தேவ பிள்ளைக்குள் கிரியை செய்கிறதம்மா. ஆமென். ஆனால் என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா என்ன? கூப்பிடலாமா இல்லையா? டெஸ்ட்டு அவரால் வந்தா சேஃபு, டெம்டேஷன் அவனால் வந்தா போச்சு. ஆனாலும் ஆண்டவரே அப்படின்னும் போது யார் கிட்ட வருவா? அவர் அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி வந்துடுவார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? கூப்பிட்ற ஆளை பொறுத்தது. ஹல்லேலூயா. நீங்கள் மோசமான பலவீனமான நேரத்தில் இருக்கும்போது கண்டதை கூப்பிட்றாதே. புரியுதா உங்களுக்கு? கூப்பிட வேண்டியவரை கூப்பிட்டு பாரு. தள்ளி விட்டு பக்கத்தில் வந்து நிற்பான். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான். யாரை கூப்பிடணும்? சரியான நேரத்தில் சரியான ஆளை கூப்பிடணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆமென். இதுவே வெளிச்சம். சரியான நேரத்தில் சரியான ஆளை கூப்பிடணும். அதுதான் விசுவாசம். ஆமென். எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் உள்ளபடியே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்க. அப்பா, நீர் உம்முடைய வசனத்தினால் எனக்கு கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நான் உங்கள் அன்பில் நிரப்பப்பட்டிருக்க ஒரே ஒரு வழி உங்கள் வசனத்தை நான் கை கொள்ளுவதினாலே. ஹல்லேலூயா. அப்பா, உங்கள் வசனத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளையா என்னை அழைத்திருக்கிறேன். அந்த பலனை எனக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுத்திருக்கிறேன். நான் பலவீனப்பட முடியாது சுவாமி. எத்தனையோ முறை விழுகிறேன், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை அழுகிறேன், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை அங்கலாய்க்கிறேன். ஆண்டவரை எத்தனையோ முறை உதவியற்ற சிறுமைப்பட்ட நிலைமையில், திக்கற்ற நிலைமையில் நான் போராடுகிறேன். ஆனாலும் நான் அழைப்பது இயேசுவின் நாமம் என்றார். நான் கூப்பிடுவது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் என்றார். என்னுடைய சோதனைகளை மிஞ்சின, என்னுடைய சோதனைகளை மேற்கொள்ளுகிற, என்னுடைய சோதனைகளுக்கு அப்பாற்பட்ட கரம் தூக்கி என்னை எழுப்பி என்னை கண்மலையுமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே கொடுக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே சேற்றில் இருக்கிற கால்கள் விடுதலை ஆகட்டும். வலைக்குள் சிக்கின கால்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். அப்பா, கண்ணிகள் தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தை நான் தீர்க்கதரிசனமாக நான் கட்டவிழ்த்து உம்முடைய ஜனங்களுக்கு பேசுகிறேன். கண்ணிகள் தெரிப்பதாக, வலைகள் தெரிப்பதாக இயேசுவின் நாமத்தில். நானோ வலைகளுக்கு கடந்து போவேன் என்று தாவீது சொன்னது போல நானோ வலைகளுக்கு தப்பி கடந்து போவேன். என் கால்களை சுருக்குகளுக்கும் என் கால்களை கண்ணிகளுக்கும் விடுவித்து ஆண்டவரை விலக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லி அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறவையா. இயேசுவின் நாமத்தில் சுற்றி வருகிற கண்ணிகள், சுற்றி வருகிற வலைகள், சுருக்குகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இனம் காட்டி கொண்டிருக்கிறார். சிலருக்கு உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாக இருக்கிற கண்ணிகளை கர்த்தர் இனம் காட்டி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, என்ன நடக்குமோ என்று பயப்படாதே, என்ன சம்பவிக்குமோ என்று பயப்படாதே, இதற்கு பிறகு நான் எதில் மாட்டிக்கொள்வேன் என்று பயப்படாதே. உனக்கு முன்பாக சொல்லுகிறவர் உன்னை கண்ணிகளுக்கும் சுருக்குகளுக்கும் வலைகளுக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவே என்று நீ அழைக்கும் பொழுதே உனக்காக பரலோகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்காக பரலோகத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினுடைய ஜனங்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ஒரு பிள்ளையை கூட மடங்கடிக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு
அதிகாரம் இல்லை. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் வைராக்கியமா இறங்கி இருக்கிறப்பா. அடுத்த அடியை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. ஏனென்றால் நீதிமானினுடைய அடிகள் கர்த்தரால் உறுதிப்பட. ஆண்டவர் சொல்லுகிறார், சறுக்குள்ள பாதை அல்ல உனக்கு மகளே, சறுக்குள்ள வழிகள் அல்ல உனக்கு மகனே. உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் உன்னை ஸ்திரமான பாதையில் உறுதிப்படுத்துவா. உன்னுடைய முடிவுகளை ஸ்திரப்படுத்துவா. நீ தள்ளாடுகிற மனுஷன் அல்ல, நீ தண்ணீரை போல தழும்புகிற மனுஷன் அல்ல. உன்னை தள்ளாட வைக்க பிசாசுக்கு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, சூழ்நிலைக்கு அதிகாரம் இல்லை. உன்னோடு இருக்கிறவர் திடனாய் இருக்கிறவர், ஸ்திரப்படுத்துகிற தெய்வா. உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை சீர்படுத்தி நான் ஸ்திரப்படுத்துவேன். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர். பிசாசு ஒரு காலம் சீரை விரும்பாதவன் ராஜா. ஆனால் எங்களை சீர்படுத்துகிற தேவன் எங்களுக்கு உண்டு. எங்களை சீர்படுத்தி பார்க்கிறவர், எங்களை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கிறவர். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அன்பை ருசித்த பிள்ளைகளாய் உமக்கு நாங்கள் ஆமென் சொல்லுகிறோம் அப்பா. உலகம், மாம்சம், பிசாசு எந்த ரீதியாக எந்த விதத்திலே வலைகளை சோதனைகள் உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வர வைத்திருந்தால், உம்முடைய ஊழியக்காரை நீர் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கிறவர்கள் எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நிலைமையில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட பிசாசுக்கு விற்று போடப்பட முடியாது. சத்துரு அவர்களை சிறையிருப்பில் வைக்க முடியாது. ஏனென்றால் உம்முடைய சத்தியத்தை கேட்க எங்கள் காதுகளை திறந்தோம் அப்பா, எங்களுடைய இருதயத்தை திறந்தோம் அப்பா. இந்த ஸ்தானத்தில் வந்த ஒரு பிள்ளையை கூட சத்துரு சிறையிருப்பில் வைக்க முடியாது. ஏசப்பா இழந்ததற்கு மேல ஏழத்தனையான ஆசீர்வாதங்களை, ஏழத்தனையா இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய ஜனங்கள் அப்படியே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்பா உங்க அன்பு எங்களை நிரப்ப ஒரே ஒரு வழி, உங்க வசனத்தை நாங்க பார்த்தா போதும்பா. உங்க வசனத்தை பார்க்க முடியாம வேற அன்பு எங்களை நிரப்புகிறது என்றா இயேசுவின் நாமத்தில் அந்த அன்பு வெறுப்பாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் போகட்டும் அப்பா. உங்க அன்பை விட வேற அன்பு எங்களுக்கு பிரதானமாய் ஆகி இருக்கிறது என்றா, வேற ஒரு அன்பு உட்புகுந்திருக்கிறது என்றா, உலகத்தினால் வந்த அந்த அன்பை கர்த்தர் வேரோடை பிடுங்கி சமுத்திரத்தில் நட்டும்படியே நான் சொல்லுகிறேன் அப்பா. உங்க அன்பு எங்களை பூரணமாய் நிரப்பட்ட. ஆமென். நீ நிரப்பின இடத்தை வேறொன்று நிரப்பவே முடியாதே அப்பா. அப்படியாக உடைய பிள்ளைகளாக எங்களை நேசிக்கிறாப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி ஆசுவதிங்கப்பா. நேரம் எடுத்து வந்திருக்கிறார்கள், வேறு வேலைகளை ஒதுக்கி தங்களுடைய ஆண்டவரை சம்பாத்தியத்தை கூட மறுத்து ஆண்டவரை வேலையெல்லாம் ஒதுக்கி உத்தரவை கேட்டு வந்திருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை நீ வெட்கப்படுத்த மாட்டேன், கனப்படுத்துங்கப்பா. மற்றவங்களுக்கு அவளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, சபையிலே உண்டு. அதை நீ இந்த பிள்ளைகள் அனுபவிக்க முடிய அனுக்கிரகம் செய்கிறேன். மற்றவர்களுக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டு ஸ்வா. அப்படியான வித்தியாசங்கள் நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் உமக்கு. தொடர்ந்து ஆசுவதி, அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசுவதி, வியாதிகளை விலக்கி வைங்க, வீணான நஷ்டங்களை விலக்கி வைங்க, அகால மரணங்கள், விபத்துகள் ஒரு பிள்ளையை கூட தொடக்கூடாது. சபையில எந்த பிள்ளையும் தொடக்கூடாது, குடும்பத்தை தொடக்கூடாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்த ஆசுவதிகள் தொடர்ந்து எங்களை நீ காத்துக்கொள்ளும். எங்களுடைய கூடாரத்துக்கும் உமக்கும் எங்களுக்கு இடையில ஒரு ரகசிய செயல் திட்டம் இருக்கட்டும். ஆசீர்வதித்தால் எல்லா மகிமையின் துதியை நீ மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு இருப்பீரா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.